ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டுக்கே ராஜான்னு சொல்லக்கூடிய சிங்கத்தை பற்றின ஒரு 20 வரிகள் தான் அதில் பார்க்க போகிறோம். நம்பர் 1, காட்டில் வாழக்கூடிய சிங்கங்கள் பாலூட்டி வகையை சார்ந்தது. இது ஒரு மாமிச உண்ணி. நம்பர் 2, பிடரி இருக்கிற ஆண் சிங்கங்களை அரிமான்னு சொல்கிறாங்க. பூனையோட இனத்தை சேர்ந்த இந்த சிங்கங்கள் புலிக்கு அடுத்த பெரிய விலங்காக கருதப்படுது. ஆண் சிங்கங்கள் 150லேருந்து 250 கிலோ எடை கொண்டதாகவும் பெண் சிங்கங்கள் 120லேருந்து 150 கிலோ எடை கொண்டதாகவும் இருக்கிறது. இப்போதைக்கு சிங்கங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய காட்டிலையும் ஆப்பிரிக்கா காட்டிலையும் மட்டும்தான் பார்க்க முடியுது. நம்பர் 3, சிங்கங்கள் பொதுவாக அடர்ந்த காடுகளில் வாழ்கிறதுக்கு விரும்புறது கிடையாது. அடர்த்தி குறைவான புல்வெளிகள் நிறைந்த இடத்துல வாழ்கிறது தான் விரும்புது. இதற்கு நல்ல கேட்கும் திறன் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதோட கர்ஜனைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட கர்ஜனை கேட்கும். நம்பர் 4, சிங்கங்கள் பொதுவாக கூட்டமாக வாழ்கிறத மட்டும்தான் விரும்புது. இந்த கூட்டத்துக்கு தேவையான உணவை பெரும்பாலும் பெண் சிங்கங்கள் தான் வேட்டையாடுது. அதாவது 90% பெண் சிங்கங்கள் தான் வேட்டையாடுது. ரொம்பவே அரிதாக தான் ஆண் சிங்கங்கள் வேட்டைக்கு போகும். சிங்கங்கள் வேட்டையாடுற உணவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மான், காட்டெருமை, வரிக்குதிரை, பன்றி, இப்படி பெரிய பெரிய மிருகங்களை கூட வேட்டையாடி உண்ணும். இப்படி வேட்டையாடினதை தன் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட்டுட்டு எஞ்சிய சதைப்பகுதி எலும்பெல்லாம் அப்படியே போட்டுட்டு போயிடுது. இப்படி போட்டுட்டு போனதை ஓநாய், கழுதை, புலி இது மாதிரியான மிருகங்கள் சாப்பிட்டு உயிர் வாழுது. நம்பர் 5, இப்படி வேட்டையாடி நல்லா சாப்பிட்ட சிங்கங்கள் பல நாட்களுக்கு உணவு தேடுறது கிடையாது. ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஆண் சிங்கங்கள் தான் தனக்கான எல்லையை வகுக்குது. இப்படி உருவாக்கின எல்லையை தனக்கான வட்டமாக அது நிர்ணயிக்குது. அப்படி உருவாக்கின எல்லையை யூரின் போகிறது, மோஷன் போகிறது, மரங்களை கீறுறது, இப்படி அது நிர்ணயிக்குது. மற்ற சிங்கங்களுக்கு உணர்த்துது. மற்ற சிங்கங்கள் அந்த எல்லையை தாண்ட முற்படும் போது கர்ஜனை பண்ணி அதை தடுக்குது. பெரும்பாலும் இப்படி தான் உருவாக்கின எல்லையை தாண்டி போய் வேட்டையாடுறது கிடையாது. அப்படி தான் எல்லைக்கு ரொம்ப அருகில் மற்ற மிருகங்கள் வந்தால் கூட அதை வேட்டையாடுறதை தவிர்த்துடும். நம்பர் 6, 1990களில் 1 லட்சமாக இருந்த சிங்கங்கள் இப்போதைக்கு 16,000லேருந்து 30,000 தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. சிங்கங்களோட வாழ்நாள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சராசரியாக 10லேருந்து 14 ஆண்டுகள். இதில் ஆண் சிங்கங்கள் 12 ஆண்டுகளும் பெண் சிங்கங்கள் 16 ஆண்டுகளும் வாழ்றதா சொல்கிறாங்க. சிங்கங்களோட கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டத்துக்கு ஒரே ஒரு ஆண் சிங்கம் மட்டும்தான் தலைவனாக இருக்க முடியும். ஸோ ஒரு கூட்டத்தோட தலைவனாக இருக்கிற ஆண் சிங்கம் அதோட 10 வயது அடையும் போது அதற்கு கீழே ரொம்ப இளமையாக இருக்கிற ஆண் சிங்கங்கள் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்த முற்படுது. அப்படி முற்படும் போது அந்த இளம் ஆண் சிங்கங்களுக்கும் வயதான ஆண் சிங்கங்களுக்கும் இடையே போர் நடக்குது. இந்த போரில் இளம் ஆண் சிங்கங்களால் வயதான ஆண் சிங்கங்கள் தாக்கப்பட்டு இறந்து போயிடுது. அப்படி இல்லைனா பெரிய காயங்கள் ஏற்பட்டு அந்த கூட்டத்திலேருந்து துரத்தப்படுது. நம்பர் 7, இப்படி கூட்டத்திலேருந்து விரட்டப்பட்ட ஆண் சிங்கங்கள் வயது முதிர்ச்சியால் பற்கள், நகங்கள்லாம் ரொம்ப வலிமை இழந்து போயிடுது. அதனால அதுக்கு சாப்பாடு ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே இருக்கும்போது மற்ற மிருகங்கள், இந்த நரி அது மாதிரியான மிருகங்கள் தான் சாப்பிட்டு போட்ட மிச்சத்தை சாப்பிட்டு உயிர் வாழுது. அப்படியே இல்லைனா கூட சாப்பாடு கிடைக்காத பட்சத்தில் இந்த ஆண் சிங்கங்கள் வேட்டையாட முற்படும் போது பெரிய பெரிய மிருகங்கள், கொம்புள்ள மிருகங்களால் தாக்கப்பட்டு கூட இறந்து போயிடுது. ஆனால் பெண் சிங்கங்கள் அந்த கூட்டத்தில் ஒரு அங்கமாகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடுது. இதனாலேயே ஆண் சிங்கங்களை விட பெண் சிங்கங்களுக்கு ஆயுள் அதிகமாக இருக்குது. நம்பர் 8, கூட்டத்தோட தலைவன், தலைவி இப்படி எதுவாக இருந்தாலும் அந்த கூட்டத்தில் ஒரு உறுப்பினராக தான் கருதப்படுறாங்க. ஒரு கூட்டத்தில் இருக்கிற பெண் சிங்கம் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. ஏன்னா இது 5 வயது அடைஞ்சதுனால வேட்டையாடுவதற்கு தயாரான நிலையில் இருக்குது. இது வேட்டையாடி மற்ற சிங்கங்களுக்கு உணவளிக்குது. பொதுவாக சிங்கங்கள் வேட்டையாடும் போது ஒன்று சேர்ந்துக்கும். ஒன்றா சேர்ந்து கூட்டமாக தான் வேட்டையாடும். நம்பர் 9, சிங்கங்கள் இனப்பெருக்க காலத்தில் பொதுவாக ஒரு நாளைக்கு 20லேருந்து 40 தடவை இணை சேருது. இப்படி 2 நாட்கள் தொடர்ந்து நடக்கும். சிங்கத்தோட கர்ப்ப காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 மாதங்கள். இப்படி கர்ப்பமடைந்த பெண் சிங்கங்கள் தான் கர்ப்பமாக இருக்கிற காலத்தில் அந்த கர்ப்பத்தை வெளியில் காட்டிக்கிறது கிடையாது. ரொம்பவே ரகசியமாக பாதுகாக்குது. இப்படி 4 மாதங்கள் ரொம்ப ரகசியமாக பாதுகாத்து குட்டி போடுற சமயத்தில் அந்த குழுவிலேருந்து அது வெளியேறி குட்டி போட்டு அந்த குட்டிகளை 6 வாரங்கள் ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்குது. நம்பர் 10, இது பூனை இனத்தை சேர்ந்த பெரிய பூனையாகவே கருதப்படுது. இதனால இது பூனைகளுக்கு இருக்கிறது போலவே இனிப்பு சுவையை இதால் உணர முடியாது. நம்பர் 11, சிங்கங்கள் தான் காட்டோட அரசன் அப்படிங்கிற வரலாறு தான் நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் புலிக்கும் சிங்கங்களுக்கும் சண்டை வரும்போது புலி தான் பெரும்பாலும் வெற்றி பெறுது. புலியால் ஒரே அடியில் சிங்கத்தை வீழ்த்த முடியும். இருந்தாலும் சிங்கங்கள் தான் ரொம்ப வல்லமை உள்ளதாக காட்டப்படுது. இதற்கான காரணங்கள் நிறைய சொல்கிறாங்க. நம்பர் 12, சிங்கங்களை எதிர்த்து முள்ளமன்றி, தீக்கோழி இப்படிப்பட்ட சின்ன சின்ன மிருகங்கள் கூட சண்டையிடுறது மட்டும் இல்லாமல் வெற்றியும் பெறுது. நம்பர் 13, பெண் சிங்கங்கள் பொதுவாக ஆண் சிங்கங்களோட பிடரின்னு சொல்லக்கூடிய கழுத்து பகுதியில் முடி அதிகமாக இருக்கிற ஆண் சிங்கங்கள் மேலே ஈர்ப்பு கொள்ளுது. நம்பர் 14, மலையில் வாழக்கூடிய சிங்கங்கள் தனக்கு தேவையான இறையை வேட்டையாடி சாப்பிட்ட பிறகு மிச்சம் இருக்கிற இறையை அங்கே உள்ள மலைகள்லேயே புதைச்சி வச்சிருது. தனக்கு தேவையான போது அதை தோண்டி திரும்பவும் சாப்பிட்டுக்குது. நம்பர் 15, வேகத்துலேயும் சரி புத்திசாலித்தனத்துலேயும் சரி சிங்கத்தை விட புலிகள் தான் ரொம்பவே சிறந்ததாக இருக்குது. அப்படி இருந்தும் சிங்கங்கள் ஏன் காட்டோட ராஜான்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. நம்பர் 16, புல்வெளியை அதிகமாக விரும்பக்கூடிய சிங்கங்கள் உணவு சங்கிலியில் உச்சியில் இருக்குது.
இந்த ஒரு காரணத்தாலேயே சிங்கங்கள் காட்டோட ராஜான்னு சொல்லிட முடியாது. இதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தோற்றம். சிங்கத்தோட தோற்றம் ரொம்ப கம்பீரமாகவே இருக்குது. இதுக்கு காரணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பிடரியில் இருக்கிற முடிகள்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதோட நடை இதெல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப கம்பீரமாகவே இருக்குது. செகண்ட் ஒன், கூட்டமாக வாழ்கிறது. சிங்கங்கள் பொதுவாக கூட்டமாகவே வாழ்கிறதால மிகப்பெரிய மிருகங்கள் வந்தாலும் அதை ஈஸியாக வேட்டையாட முடியும். பெரிய மிருகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யானை, நீர் யானை, ஒட்டக சிவிங்கி இப்படிப்பட்ட மிருகங்களை கூட கூட்டமாக சேர்ந்து வேட்டையாடுது. ஆனால் புலிகள் தனித்து தான் வாழும். தேர்ட் ஒன், சிங்கங்கள் எப்போதுமே போருக்கு தயாரான நிலையில் இருக்கும். எந்த ஒரு சமயத்தில் போர் வந்தாலும் அதால் எதிர்த்து சண்டை போட முடியும். ஃபோர்த் ஒன், சிங்கங்கள் உருவத்துக்கு தகுந்தாற் போல் அதோட கர்ஜனையும் ரொம்ப கம்பீரமாகவே இருக்கும். அதாவது எந்த அளவு கம்பீரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சத்தமே இல்லாத நைட் டைமில் அது கர்ஜிச்சுதுன்னா அது 8 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த சத்தம் கேட்கும். ஃபிஃப்த்து ஒன், ஆளுமை. இது தனக்கான உணவை பசிச்சா மட்டும்தான் சாப்பிடும். பசி இல்லாத சமயத்தில் அனாவசியமாக வேட்டையாடுறது கிடையாது. பசி இல்லாத சமயத்தில் தனக்கான உணவு தனக்கு பக்கத்திலே இருந்தால் கூட அதை கொல்றது கிடையாது. இப்படிப்பட்ட தனித்துவமான பண்புகள் இருக்கிறதால தான் சிங்கங்கள் காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறோம். நம்பர் 17, சிங்கங்கள் பொதுவாக 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. சிங்கங்களுக்கு வியர்வை சுரபிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த சிங்கங்கள் ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 16லேருந்து 20 மணி நேரங்கள் தூங்கியே தான் கழிக்குது. வியர்வை அதிகமாக வெளிவராத குளிர்ச்சி நிறைந்த இரவு நேரங்களில் வேட்டையாடுறத ரொம்பவே விரும்புது. நம்பர் 18, சிங்கங்களோட பார்வைத்திறன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனிதனை விட 6 மடங்கு அதிகமான பார்வைத்திறன் கொண்டது. ரொம்ப தூரத்தில் இருக்கிற இரையை கூட ரொம்ப துல்லியமாக கணிக்க முடியும். கணிக்கிறது மட்டும் இல்லாமல் வேட்டையாடவும் முடியும். நம்பர் 19, சிங்கங்கள் தன்னோட குட்டிகளை மட்டும் இல்லாமல் தாயை இழந்து தவிக்கக்கூடிய மற்ற குட்டிகளையும் தத்தெடுத்து வளர்க்கும். நம்பர் 20, சிங்கங்கள் வயதானதை எப்படி கண்டுபிடிக்கலானாக்கா வயது ஆக ஆக அதோட தோல் கருமை நிறத்தை அடையுது. அது மட்டும் இல்லாமல் அதோட முடிகளும் உதிர்ந்து போகுது. சிங்கங்களோட குதிக்கால் தரையில் படுறதே கிடையாது. இதனால அது நடக்கும்போது சத்தம் வர்றது கிடையாது. இப்படி சத்தம் இல்லாமல் நடக்கிறதால தன்னோட இரையை ஈஸியாக வேட்டையாட முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது போல் மற்ற மிருகங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.